Hello makkale, நான் உங்க ரகு. Welcome to my channel Travel with Colorklicks. So last video இன்னும் நீங்க பார்க்கலைன்னா கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும். இது வயநாடோட பார்ட் 2. ஏன்னா லாஸ்ட் வீடியோல நிறைய சம்பவமா இருக்கு. சம்பவம் ஸ்டார்டிங் நேரத்திலே கிளம்பலாம், 4:30 கிளம்பலாம், கிளம்பி லேட் ஆகி 5 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு நைஸ் ரோடு ஓப்பனாக இருக்காது அப்படின்னு சொல்லி சிட்டிக்குள்ளே பூந்து போய் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிக்கிறக்கே 6 மணி ஆயிடுச்சு. அதாவது விடிஞ்சிருச்சு. சிட்டியிலேருந்து வெளியே போகிறக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அழகான சன்ரைஸ் போகும்போதே பார்த்துட்டு அப்புறம் குட்டியான ஒரு கடையில் டிஃபன் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு அப்பாடா சுல்தான் பத்திரி ரீச் ஆயாச்சு, வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு வேகமாக போய் பார்த்தா மோயே 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 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அகோடாவில் புக் பண்ணது அது கேன்சல் ஆகிடுச்சு. ஏன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அகோடா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதில்ல அப்படின்ட்டாங்க. அப்புறம் நம்ம ரோடாக வீதியாக தெருவா ரூம் சர்ச் பண்ணி அப்புறம் ஒரு வழியாக ரூம் கிடச்சி ரெஸ்ட் எடுத்து அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நியூ பிகினிங் அப்படின்ட்டு அழகான ஒரு பிளேஸை கூகுள் மேப்பில் போயிட்டு அங்கே போய் ரீச் ஆனால் இங்கே கடுவை இறங்கிடுச்சு. அதனால சரி நம்ம அழகான ஒரு ஆஃபர் வச்சு அந்த ஆஃபர் இருந்துச்சு. இவ்வளோ அழகான அந்த சன்செட் இந்த மோயம் கொண்டு வரும். சரி இந்த வீடியோவில் நம்ம ஸோ அந்த சன்செட் பிறகு அந்த ஆஃப் ரோடில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ அழகான அந்த சன்செட் இந்த மோயக்கு அப்புறம் தான் வரும்னு. சரி, இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். இந்த அழகான சன்செட் முடிஞ்சதுக்கப்புறம் மலையெல்லாம் ஏறி தாகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ சரி போகிற ஒரு டீயை போட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போய் நிறுத்தினா அது டீயும் இருக்குது, சர்பத்தும் இருந்துச்சு. எல்லாருக்குமே தாகமாக தான் இருந்துச்சு. சரி எல்லாரும் வந்துட்டு டீ வேண்டாம் சர்பத் குடிக்கலாம் அப்படின்னாங்க. சர்பத் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு குடிச்சு பார்த்தேங்க. நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், கேரளா சாயக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, சர்பத்துக்கும் தான் அப்படின்னு. ஸோ 4 பேருமே ஒரு நாள் ஃபுல்லாக வண்டி ஓட்டியிருக்கோம். அப்புறம் அடுத்த நாள் பயங்கர பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கோம். சரி அதனால் நேரத்துலேயே போய் சாப்பிட்டு நேரத்தில் தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். ஸோ அதுக்காக இப்போது ஃபுட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு நாங்களாம் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ பார்த்தது தான் இந்த பேம்போ மெஸ். பார்க்கறக்கு ஒரு சின்ன சந்தை தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுச்சு. ஸோ அப்புறம் உள்ளே போனால் ஒரு அழகழகான ஓவியங்கள், ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, எனக்கு வரவேற்பு இருந்துச்சோ இல்லையோ என் கேமராவுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு தான் போல. ஏன்னா அவ்வளோ கூட்டம், நாங்கள் உள்ளே வர முடியல, அவ்வளோ கூட்டம். கொஞ்சம் சின்ன இடம் தான், இருந்தாலும் ஆள் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக மெனு கேட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது மந்தி, குழி மந்தி. ஸோ மெயினாக அவங்க எங்கிட்ட தான் கேட்டாங்க, நீ மந்தி சாப்பிட்ருக்கியா, ட்ரை பண்ணி பாரு, நாங்களே நிறைய டைம் சாப்பிட்டோம், மந்தியை எடுத்துக்கலாம், எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் சொன்னாங்க. சரி ஓகே நமக்கு புதுசாக இருக்குமே அப்படின்ட்டு நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ഇതെവിടെ നിന്ന് കിട്ടിയ ജേഴ്സി?
ஸோ சாப்பிட்ற ஆர்வத்துலேயும் அப்புறம் அந்த ஹோட்டலுக்குள்ளே இருந்த எல்லாரும் வந்துட்டு என்னையே பார்த்துட்ருக்கனாலையும் அப்புறம் ஒரு யூடியூபர்ரா அவங்க சேனல் எது அது இதுன்ட்டு என்னமோ கேட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் டைமாக இருந்தனால கொஞ்சம் சை ஆகிட்டு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேங்க. பட் சாப்பாடை பற்றி சொல்லணுன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் ஒரு வாக் ரூமுக்கு. ஐயோ டீ குடிக்க மறந்துட்டுமே. நம்மளுக்கு தான் டீ குடிக்காமல் இருந்தால் தூக்கம் வராது. டீ நார்மல் டீயார். ஸோ அதனால் ஒரு டீயை போட்டு ஸோ இதே கடைக்கு 3 நாளாக வந்துட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அந்த சேட்டாவே பார்த்துட்டு ஒரு 4 டீயா சரி சரி அப்படிங்கிற மாதிரி அவரே டீ கொண்டு வந்து வச்சுருவார். அந்தளவுக்கு ஆயிடுச்சுங்க. என்னதான் சொன்னாலும் எத்தனை பேர் தான் சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்குன்னே உள்ள ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். சே எப்படியாவது அதை ட்ரை பண்ணுமே, சே இந்த டைம் நமக்கு லக் இருந்துச்சுன்னா, ஸோ அப்படியெல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த லாட்ரி. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது லாட்ரி அடிச்சிடாதா, நம்ம நிலமை மாறிடாதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னும் அந்த ஆசை இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்போ கேரளா போனாலும் காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா லாட்ரி வாங்குறது ஆஸ் யூஷுவல். அதுவும் போல் அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ரிசல்ட்டு பார்க்குறது ஆஸ் யூஷுவல். அப்புறம் ரிசல்ட்டு எப்பயும் போல் வர்றதும் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த டைம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வாங்கினதும் ஆஸ் யூஷுவல். அந்த சேட்டா 10 லட்சம் 50 லட்சம் எது வேணும் 1 கோடி அப்படின்ட்டு இருந்தார். 1 கோடி 1 கோடி ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு தான் ரிசல்ட் தெரியும், சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் ஊருக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இந்த தடவையும் ஆஸ் யூஷுவல். சரி விடுங்க, நம்ம சம்பாதிச்சாதான் நமக்கு சோறு, லாட்ரியெல்லாம் நம்பிட்டு இருந்தால் ஆகாது. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் லெவலில் பிளான் இருக்குது. ஸோ என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபாரஸ்ட் வழியாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வயநாட்லேருந்து சுல்தான் பத்தேரி, சுல்தான் பத்தேரியிலேருந்து கூடலூர், கூடலூர்லேருந்து பந்திப்பூர், பந்திப்பூர்லேருந்து குண்டல்பேட், குண்டல்பேட்லேருந்து சுல்தான் பத்தேரி, அப்புறம் வயநாடு. ஓகே மக்களே, ஸோ இத்தனை நேரம் வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் பார்ட் பாருங்கள். ஸோ தேர்ட் பார்ட் அதிவிரைவில். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.